உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க கண்களை மூடி பல நூற்றாண்டுகள் பின்னாடி போங்க. அப்போ வாழ்ந்த மன்னர்கள் மற்றும் இளைஞர்களை நினைச்சுக்கோங்க. அவங்கள பத்தி சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட வீரம், அரசர்கள் போர் மூலமா பல நாடுகளை வென்று அவங்களோட நாட்டை சீரும் சிறப்புமா ஆண்டாங்க. இளைஞர்கள் கையில வாளேந்தி தன் தாய் நாட்டுக்காக வீரமா போராடுனாங்க. ஆனா அதே தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என் லவர் என்னை விட்டு போயிட்டா ப்ரோ, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போதைக்கு அடிமையாகி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஆண்கள் பலவீனமாகிட்டே வராங்கன்னு. இதைத்தான் நீங்க ஆசைப்படுறீங்களா? இப்படி இருக்கணும்னா நீங்க விரும்புறீங்க? நான் சொல்ல போற இந்த 7 விஷயங்களை ஒரு ஆண் அவனோட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலன்னா அவன் கடைசி வரைக்கும் ஒரு பலவீனமான ஆணாவே தான் இருப்பான். பலவீனமான ஆண்னா உடல் பலத்தை மட்டும் சொல்லல, அவனோட மனபலம். வீக் பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு ஆணை யாருக்கும் பிடிக்காது, கேவலமாக தான் பார்ப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 7 விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் தான் ராஜா. ஸோ வெல்கம் டு growth side. நம்பர் 1, பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். ஒரு இளைய தொழிலதிபர் அவரோட தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக எப்பவுமே டிப்ரெஷனில் இருக்காரு. அவரோட இந்த டிப்ரெஷனால் அவரோட பர்சனல் லைஃப்லையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால் அவரோட லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அப்போது ஒரு நாள் அவருடைய இளவயது நண்பனை சந்திக்கிறாரு. இவரோட பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்ல அவரோட நண்பர் அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நச்சு புகை வெளிவர இடத்துக்கு போகிறாரு. இங்கே எப்படி இருக்குன்னு பிஸ்னஸ்மேன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பிஸ்னஸ்மேன், என்னால் மூச்சு விட முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே அவர் அங்கிருந்து அவரை ஒரு பசுமையான தோட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் இங்கே எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. இங்கே எனக்கு ரொம்ப அமைதியாக மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த கதை மூலமாக என்ன தெரிய வருது? ஒரு மனுஷனோட பிஹேவியர் அவனை சுற்றி இருக்கிறவங்களால தான் மாறுது. ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிஹேவியரை தான் உங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் அவங்கள போலவே மாறுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நண்பர்கள் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட காசை கரியாக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை தப்பாக பேசிக்கிட்டு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீங்களும் டாக்ஸிக்காக தான் மாறுவீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாசிட்டிவாக எல்லாரும் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறவங்களா இருந்தால் நீங்களும் பாசிட்டிவான ஆளாக இருப்பீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்கள் என்விரான்மெண்ட். ஸோ அதனால தான் நீங்களும் உங்கள் கோல் ப்ராசஸிங்கில் பாசிட்டிவாக இருப்பீங்க. அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்கள ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுங்க. அவங்க தான் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ண போகிறாங்க. உங்களை டாக்ஸிக்காக ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுருக்கிற ஆட்களை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் லவ்வராக இருந்தாலும் வேண்டவே வேண்டாம். இது ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்தும். நம்பர் 2, ஸ்டே ரூட்டட் இன் யுவர் வேல்யூஸ். காட்டுக்கே ராஜாவான சிங்கம் ஒரு நாள் அழகான மான்களின் கூட்டத்தை பார்க்குது. அங்கே இருந்த அழகான மான் மேலே காதல் வயப்படுது. சிங்கம் மான்கிட்ட போய் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதும் காட்டுக்கே ராஜாவான பலசாலியான சிங்கம் நம்மளை லவ் பண்ணுதான்னு மானால நம்பவே முடியலை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இனிமே எங்களை வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டுச்சு. சிங்கமும் அதுக்கு ஒத்துக்கிட்டு மான்களை வேட்டையாடவே இல்லை. இனிமே நம்மளை வேட்டையாடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மான்கள் கூட்டம் சிங்கத்தை பார்த்து பயப்படுறதே இல்லை. வேற இறை தேடி அலைந்த சிங்கத்துக்கு ஒண்ணுமே கிடைக்கல. கொஞ்ச நாள் போனதும் சிங்கத்துக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது முடியாம நடந்து போறப்போ எதிரில் வந்த கழுதை புலி அதை அட்டாக் பண்ண அதை பார்த்த மான் பயந்து ஓடி போயிடுச்சு. வீக்கா இருக்கிற சிங்கம் போராட முடியாம இறந்தே போச்சு. இந்த கதையில வர மாதிரி தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. இந்த யங் ஏஜில் தான் தனக்குன்னு ஒரு கோலை உருவாக்க முடியும், கடினமாக உழைச்சி பணத்தை சம்பாதிக்க முடியும், தனக்காக வாழ முடியும், சிங்கம் மாதிரி கம்பீரமாக சொந்த காலில் நிற்க முடியும். ஆனால் இந்த வயசில் தான் அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வருது. அந்த பொண்ணுக்காக அவனோட ஒரிஜினல் கேரக்டரை மறந்து அவளுக்கு பிடிக்கணும்னு அவளுக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்கிறான். ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த கதையில் வர சிங்கம் மாதிரியே இருப்பான். அவனை அறியாமலேயே வீக் பர்சனாலிட்டியாக மாறிக்கிட்டு இருக்கான். இவன் இவ்வளோ இறங்கி போகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். அவங்க வேற ரிலேஷன்ஷிப்புக்கு மூவ் ஆகிடுவாங்க. இப்போ அவன் அந்த இறந்த சிங்கத்தோட நிலைமைக்கு போயிடுவான்.
வாழ்க்கையவே வெறுக்க ஆரம்பிச்சிடுவான், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவான். ஸோ யாருக்காகவும் உங்கள் ஒரிஜினல் பர்சனாலிட்டியை விட்டு கொடுக்காதீங்க. உங்களை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீக் பர்சனாலிட்டியாக மாறிடுவீங்க. நீங்கள் நீங்களாக இருங்க. ஸ்ட்ராங்கான பர்சன் என்னைக்கும் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்க மாட்டான். நீங்கள் நீங்களாக இருக்கிற இடத்துக்கு போங்க, அந்த இடம்தான் உங்களுக்கானது. நம்பர் 3, யுவர் ஐடென்டிட்டி இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஒரு பொண்ணுக்கு அட்டென்ஷன் அண்ட் மரியாதை எப்படி கிடைக்கும்? பார்க்கறதுக்கு நல்லா இருந்து நல்ல பொண்ணாக இருந்தாலே போதும். நம்ம மக்கள் அட்டென்ஷனை வாரி இறைப்பாங்க. ஆனால் ஆணுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு அட்டென்ஷன் அண்ட் மரியாதை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்காக அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு ஆண் பவராக இருந்தால் தான் பொண்ணுங்க மத்தியில் அட்ராக்டிவாக தெரிவான். இங்கே பவர்னா பணபலம் மட்டும் கிடையாது, அவனோட பர்சனாலிட்டி அண்ட் அவனோட வேலையில் இருக்கு. பெரும்பாலான பசங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சு போச்சுன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு கூடவே திரிவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இது ஸ்டார்டிங்ல வேணா நல்லா இருக்கும், போக போக இது உங்க மேல இருக்கிற பவரை டிக்ரீஸ் பண்ணும். இவனுக்கு வேற வேலையே இல்லையா, நம்ம பின்னாடியே சுத்துறான்னு உங்க மேல போர் அடிச்சிடும். வீக் பர்சனாலிட்டியா மாறிடுவீங்க. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பொண்ணு பின்னாடியே சுத்துறது மூவிக்கு வேணா சூப்பரா இருக்கும், ரியாலிட்டியில செட் ஆகாது. அவங்களோட சப்கான்சியஸ்ல இவன் இவ்வளோதான் போலன்னு பதிய ஆரம்பிக்கும். உங்களை இலக்காரமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கமிட் ஆகிட்டா இதுதான் என் உலகம்னு மைண்ட்ல வச்சுக்காம இதுவும் என்னோட வாழ்க்கையில ஒரு பார்ட்டுன்னு கருதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, புது புது மக்களை மீட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியை உருவாக்குங்க. வேலையே இல்லாம தான் பின்னாடியே சுத்துற பசங்களை எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாம உங்களை பிஸியா வச்சுக்கோங்க. ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சனா மாறுங்க. நம்பர் 4, மூவ் ஆன் வென் நீடட். ஒரு விவசாயி ஆசையா ஒரு செடியை தோட்டத்துல நட்டு வைக்கிறாரு. ஆனா அது வளரவே இல்லை. விவசாயி தொடர்ந்து விடாம அதுக்கு தேவையான உரம், தண்ணீர் எல்லாத்தையும் கொடுக்கறாரு. ஆனாலும் அது வளரவே இல்லை. இதை பார்த்த இன்னொரு விவசாயி அந்த செடியை இந்த மண் ஏத்துக்கல, அதனால நீ என்ன பண்ணாலும் அந்த செடியால இங்க வளர முடியல, நீ பண்றதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றாரு. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த செடிக்கு தேவையான மண்ணை கண்டுபிடிச்சு அதுல நட்டு வைக்கிறாரு. அந்த மண்ணுல அந்த செடி நல்லா வளர ஆரம்பிக்குது. இதே போலதான் உங்க லைஃப்ல பிசினஸ் ஒழுங்கா போகாம இருக்கலாம், உங்க லவ் லைஃப் உங்களுக்கு நெகட்டிவா பிடிக்காம இருக்கலாம். பலர் இது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல இருப்பாங்க. மூவ் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறது அந்த வளராத செடி போல வாழ்க்கை முழுவதும் செட் ஆகாத இடத்துல இருக்க வேண்டியதுதான். இது வீக் பர்சனாலிட்டிக்கான அடையாளம். குயிட் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கணும். உங்களுக்கு செட் ஆகாத இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகணும். லவ்வா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களை ஆக்டிவா ஹாப்பியா வச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? உங்களுக்காக தான். உங்களை அது ஹாப்பியா வச்சுக்கல, சார்ஜா வச்சுக்கலன்னா கண்டிப்பா நோ சொல்லணும். இது எனக்கு சரியா இல்லைன்னு குயிட் பண்ண தெரியணும். இல்லைன்னா என்ன பண்ணாலும் வளராத செடி போல அதே இடத்துல தான் இருப்பீங்க. அதை குயிட் பண்ணி உங்களுக்கான சரியான இடத்துல இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியும். நம்பர் 5, லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். நம்ம எல்லாருக்குமே நமக்கு பிடிச்ச வேலை ஒன்று இருக்கும். அது செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி வேலையை உங்கள் கையில் இடுங்க. உங்களோட மனசு சொல்கிற விஷயத்தை கேளுங்க. அதுக்காக சின்சியராக உழைங்க. தைரியமாக அதை ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களை தோத்து போக விடாது. மயில் கிட்ட போய் குயில் மாதிரி கூவுனா அது கூவுமா? மழை வரும்போது நடனம் ஆடுறது தான் மயிலோட திறன். ஆனா குயில் மாதிரி என்னால கூவ முடியலன்னு மயில் நினைச்சா அது வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வாழ முடியுமா? அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்துல குதிச்சா நீங்க காலம் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்காக உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நீங்க ஏன் செய்யணும்? ஃபாலோ யுவர் பேஷன். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது கண்டிப்பா அதுல பெரிய ஆளா வருவீங்க. ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி கொண்ட ஆணா உருவாகுவீங்க. நம்பர் 6, அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் யூ ப்ரொசீட். சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு போகாமல் மிகப்பெரிய லாஸை கொடுத்துரும். நீங்கள் அதுக்காக எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்றது முக்கியமே இல்லை. லாஸ்ட்டாக வரக்கூடிய அவுட்புட் என்ன, அது எப்படி இருக்குன்றது தான் விஷயமே. எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஆரம்பித்தா சொதப்பலாக தான் முடியும். ஸோ பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது. நம்பர் 7, யுவர் பொட்டன்ஷியல் இஸ் லிமிட்லெஸ். பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடைபயணமாக தான் போனாங்க.
அப்புறம் கொஞ்ச நாள் போனதும் மாடுகளை குதிரைகளை பயன்படுத்தி மாட்டு வண்டி குதிரை வண்டிகள் மூலமா பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சைக்கிளை கண்டுபிடிச்சி இந்த டயர்ல காத்தடிச்சா போதும் இதை யூஸ் பண்ணி வண்டி ஓட்டிட்டு போகலான்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பைக்ல பெட்ரோல் போட்டா போதும் நாம எங்க வேணாலும் போகலான்னு டிராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கார் என்ன, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கே போகலான்னு விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவுதானா? இல்ல, நாங்க நிலாவுக்கே போவோம் விண்வெளிக்கே போவோம்னு சொல்லி ராக்கெட்டை கண்டுபிடிச்சு நிலாவுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதுவே போதும்னு லிமிட்லயே இருந்திருந்தா இந்த அளவுக்கு நாம முன்னேறி இருப்போமா? அன்னைக்கு நடந்து போனவங்க நிலாவுக்கே போகலான்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா? இது மாதிரி தான் நமக்கு இவ்வளவுதான் வரும்னு உங்களை ஒரு கட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்க. வீக் பர்சனாலிட்டி பர்சன் மாதிரி உங்களை நீங்களே உருவாக்காதீங்க. ஒரே இடத்துல தேங்கி நிக்காம ஓடுற நதி போல போய்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு உங்க கையில தான் இருக்கு. அதுக்காக போராடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற விரும்பினீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அன்பை கொடுங்க. நன்றி.